புதுச்சேரியில் உள்ள முத்தியால்பேட்டையை சேர்ந்த சரவணன் என்பவர் டிராவல்ஸ் நிறுவனம் நடத்தி வருகிறார். இவர் கார்களை ஓட்டுநர் இல்லாமல் வாடகைக்கு விட்டு வருகிறார். இவரிடம் மூலக்குளத்தைச் சேர்ந்த சிவக்குமார் என்பவர் அறிமுகமாகியுள்ளார். சிவக்குமார் ஓரிரு முறை காரை வாடகைக்கு எடுத்துச் சென்றுவிட்டு உரிய நேரத்தில் திருப்பியளித்ததால் சரவணனின் நம்பிக்கையை பெற்றுள்ளார். இதன் காரணமாக அவர் ஒரே நேரத்தில் 2 கார்களை வாடகைக்கு கேட்டுள்ளார். லண்டனில் இருந்து 8 நண்பர்கள் வருவதாகவும் இதனால் 2 கார்கள் தேவை எனவும் கூறியுள்ளார். இதனால் மாருதி எர்டிகா மற்றும் டொயோட்டோ கிளான்சா ஆகிய 2 கார்களை சிவக்குமாருக்கு சரவணன் வாடகைக்கு கொடுத்துள்ளார். இந்த 2 கார்களுக்கும் சேர்த்து 3300 ரூபாய் வாடகை கேட்ட நிலையில் சிவக்குமார் 10,000 ரூபாய் வாடகை பணம் கொடுத்து எடுத்துச் சென்றுள்ளார். பின்னர் 2 நாட்கள் கழித்து வந்த சிவக்குமார் மேலும் 2 கார்கள் தேவைப்படுகிறது என கூறியுள்ளார். 10,000 ரூபாய் வாடகைக்கு ஆசைப்பட்ட சரவணன் டாடா பஞ்ச் மற்றும் டொயோட்டோ எட்டியோஸ் கார்களை சிவக்குமாருக்கு கொடுத்து அனுப்பியுள்ளார். இதனிடையே 1 வாரமாகியும் கார்களை சிவக்குமார் திருப்பித் தரவில்லை. இதனால் சந்தேகமடைந்த சரவணன் சிவக்குமாருக்கு போன் செய்த போது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. இதனால் சிவக்குமார் கொடுத்த முகவரி மூலம் மூலக்குளத்துக்கு சென்று பார்த்தபோது அது போலியான முகவரி என்பது தெரிந்தவுடன் அதிர்ச்சியடைந்தார். தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த சரவணன் கார்களில் இருந்த GPS மூலம் சோதனை செய்துள்ளார். அதில் ஒரு கார் விழுப்புரத்தில் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து சரவணன் தனது நண்பர்களோடு அங்கு சென்று பார்த்தபோது காரை அடமானம் வைத்து சிவக்குமார் 3 லட்சம் ரூபாயை வாங்கிச் சென்றது தெரியவந்தது. மேலும் 3 கார்கள் எங்கே உள்ளது என்பது தெரியவில்லை. இதையடுத்து புதுச்சேரி முத்தியால்பேட்டை போலீசில் சரவணன் புகார் அளித்தார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் கார்களை வாடகைக்கு எடுத்து அடமானம் வைத்து மோசடி செய்த நபரையும் அவர் திருடிச் சென்ற 3 கார்களையும் தேடி வருகின்றனர். கார்களை வாடகைக்கு எடுப்பது போல நடித்து நூதன முறையில் 4 கார்கள் திருடப்பட்ட சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.